நல்லா ஆதாரபூர்வமாக பார்க்கணும். எல்லா வேதங்களும் ஞானிகள் மகான்கள் சொன்னது நம்ம நேரடியாக படித்து புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு நமக்கு இல்லை, நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இதை எளிமையாக சொல்கிறதுக்கு தான் வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபை கட்டி நம்ம தலையோட அமைப்பை ஞான சபையாக வச்சு தலைக்கு உள்ள ஆத்ம ஜோதி உயிராகவும் அது இரு நாடி வழியா இடது கண் சிற்சபை வலது கண் பொற்சபையா இருக்குது. அப்ப 7 திரை நமக்குள்ள வினை திரை இருக்குது. வினை திரை விலகி நமக்குள்ள ஜோதி பார்க்கணுன்றது தான் ஒரு புறத்துல தைப்பூச ஜோதி தரிசனம் காட்டியிருக்கு. இதை என்ன விளக்கமா சிற்சபை கண்ணும் பொற்சபை கண்ணும் திருநடம் புரியும் திருநடராஜ அப்படின்னு அழகா தெளிவாகவே திருவார்ப்பா பாடல்ல சொல்லியிருப்பார். இதுக்கு வழின்னா தகுந்த ஒரு ஆசாரியர் ஒரு குரு மூலம் நாம நடுக்கண் திறக்க பெற்றுக்கொள்வது. நடுக்கண் நெற்றிக்கண் 3வது கண் ஞானக்கண் பூர்வ மத்தி அப்படின்னு உடனே எல்லாரும் நான் இறைவனை நினைக்கிறது தியானம் பண்ணுறேன் தவம் பண்ணுறேன் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு பொட்டு வைக்கிற இடத்துல நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுறேன் அப்படின்வாங்க. கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற எல்லா பயிற்சியுமே கற்பனை மாயை தான். இப்போ நம்ம தலைக்கு உள்ள உயிராக இருக்காரு இறைவன். எங்கும் நிறைந்த இறைவன் தான்